வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேட்ரிக் ஒயிட் எழுதின வாஸ் இந்த கதையோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இது பேட்ரிக் ஒயிட்டோட 5வது பப்ளிஷ் ஆன ஒரு நாவல். இதை அவர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ப்ரஷியன் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் நேச்சுரலிஸ்ட் ஆன லுட்விக் லெச்சார்டட்டை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு. இந்த லுட்விக் லெச்சார்டட் ஒரு எக்ஸ்பிடிஷனுக்காக ஆஸ்திரேலியா போயிருந்தார். ஆனால் அங்கே அவர் காணாமலே போயிட்டார். அதனால் அவருடைய வாழ்க்கையை வச்சு தான் அவர் இந்த நாவலை 1957 எழுதினார். இந்த நாவலில் பார்த்தீங்கன்னா 2 மெயின் கேரக்டர்ஸ் தான். ஒன்று வாஸ், இவர் ஒரு ஜெர்மன். இன்னொருத்தங்க லாரா, இவங்க ஒரு இளம் பெண்மணி. அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவங்க அந்த காலனி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ்க்கு புதுசாக அப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் முதல்ல எங்கே சந்திக்கிறாங்கன்னா லாராவோடைய அங்கிள் வீட்டில் தான். அவர் தான் வாஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் பேட்ரனாக இருக்கார். அதாவது அதுக்கான செலவு அவர் தான் பார்த்துக்கிறாரு. அவர் பேர் மிஸ்டர் பானர். அவர் வீட்டில் தான் 2 பேரும் முதல்ல சந்திக்கிறாங்க. ஜான் உல்ரிச் வாஸ் ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்டுக்கு 1845 வராரு. அவர் ஒரு அங்கேயே இருந்த நிறைய பேரை கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த நேட்டிவ் பீப்புள்னு சொல்கிறோம் இல்லையா, ஆபோரிஜினல் மென் ஆஸ்திரேலியா, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த நிலத்தை பற்றி நல்லா தெரியும், அது தன்மையும் தெரியும் அவங்களுக்கு. அதனால் அவங்களே சேர்த்துக்கிறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கோஸ்ட்லேருந்து உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அதாவது எப்படின்னா அவங்க பயணத்தை ஒரு நோக்கத்தோடு தான் போகிறாங்க. ஆனால் அவங்க சந்திக்கிறதுலாம் வெறும் ஆபத்தும் கஷ்டமும் தான். ஆனாலும் அவங்க விட்டு கொடுக்காம ஒரு பேஷனோடு போயிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு பாலைவனத்தை பார்க்குறாங்க. அது அங்கே எப்படின்னா எதுவுமே இல்லை, அந்த மாதிரியான ஒரு பாலைவனம். துளி கூட தண்ணி கிடையாது, அந்த அணில் அந்த மாதிரி. அதை தாண்டினோடனே பார்த்திங்கன்னா தண்ணியில் மிதந்துன்னு இருக்குது. அதாவது தண்ணி, அவ்வளோ தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் போய் சேர்றாங்க. ட்ராவல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு குகைக்கு போயிடுறாங்க. அப்போ நல்ல மழை வேறு இருக்குது. சரி மழை நிற்கட்டும் அப்படின்னு காத்திருந்தா வாரக்கணக்கில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா வாஸ் காணாமல் போயிடுறாரு. ஆனால் வாஸும் லாராவுக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் மாதிரியே இருக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லாரா பின்னாடி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்துக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் வாஸ் இல்லாத சமயத்தில் அவங்க ஒரு பார்ட்டிக்கும் அவங்க போகிறாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா அவங்க ட்ராவல் பண்ணியிருந்தாங்களே, அவங்க 2ஆக பிரிஞ்சிடுறாங்க. அப்படி பிரிஞ்சு போனாலும் யாராலையும் அவங்க நினச்ச இலக்கை அடைய முடியல. எல்லாருமே வழியில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தோ இல்லை ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டின்னு இறந்துடுறாங்க. கடைசியில் ஸ்டோரி இந்த எக்ஸ்பிடிஷன் முடிஞ்சு ஒரு 20 வருஷம் கழித்து ஒரு கார்டன் பார்ட்டி அதை நடத்துகிறது லாராவோட கசின் பெல்லி ராட்க்ளிஃப் தான். அவர் அங்கே வராரு. அன்றைக்கி வாஸோடைய சிலையை திறந்து வைக்கிறாங்க. லாரா ட்ரிவேலியனும் அங்கே வராங்க. அது மாத்திரம் இல்லாமல் வாஸோடைய அந்த பயணத்தில் இருந்து கடைசியாக மிஞ்சிருந்த மிஸ்டர் ஜூடும் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. இந்த நாவலில் நிறைய வர்ணனைகள் வருது. அவங்க பட்ட இடையூறுகளெல்லாம் தத்ரூபமாக அவர் எழுதியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் மீறி படிக்கிறவங்களை என்ன கவருதுன்னா, இந்த மாதிரி போகிற எக்ஸ்ப்ளோரர்ஸ் அவங்களுக்குள்ள அந்த பேஷன், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணம், கடைசியில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இறப்பை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தான் இந்த நாவலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பங்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாஸோட கேரக்டரே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. அப்படி தான் இவர் படைச்சிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு நாவல். இது ஒரு ஷார்ட் சம்மரி தான். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.